ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடியாப்பமும் அது தொட்டு சாப்பிடக்கூடிய வெஜ் குருமா இது ரெண்டையும் தான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குருமாவுக்கு தேவையான சில சாமான்கள் வறுத்து அரைக்கணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு அது கூட சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு 7 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மேலே வெடித்து இருக்காமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கணும். பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இதோட பச்சைத்தன்மையெல்லாம் போய் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்படி பொட்டுக்கல்ல சேர்த்து வதக்கிறப்ப வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் குழம்பு வந்து நல்லா கிரேவி திக்காகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்படி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து இதுக்கு தேவையான காய்கறிகள் நான் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு 1 கப் அளவுக்கு, பீன்ஸு அதே அளவுக்கு, காலிஃப்ளவர் இது 3யும் சம அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து குக்கரில் வேக வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் எல்லா காயும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து இந்த காய் கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுட்டு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்பு வைக்கிறப்போ அப்பயும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அதனால் விசில் போட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது விசில் வரதுக்குள்ளே நம்ம வந்து இடியாப்பம் மாவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு நான் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரிசி மாவு, இடியாப்ப மாவு. இது எப்படி செய்கிறது நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதே கப்லேயே எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கணும். அதே கப்லேயே வந்து நான் 1 கப்பு, அடுத்ததாக 1,4 கப்பு இந்த அளவுக்கு தண்ணி நான் வந்து அளந்து ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு உப்பு, இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். கூடவே தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பம். அதுக்காக தான் இது சேர்த்திக்கிறது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இடியாப்ப மாவை இது கூட சேர்த்திருங்க. கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்திக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. மாவு கொஞ்சம் கூட ஒரு மாவு கூட இருக்கக்கூடாது. எல்லாமே தண்ணியில் நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஓரமெல்லாம் இருக்கிறதெல்லாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது வந்து பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம முறுக்கு குழாயில் இருக்குதுங்களா, அதில் போட்டு பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இடியாப்ப குழல் இருந்தால் அதை கூட பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ குழம்பு வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறியை இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணியோடு சேர்த்திக்கோங்க. தண்ணியோடு சேர்த்திக்கிட்டால் தான் அதோடய டேஸ்ட் வந்து முழுமையாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதுக்கு தான் நான் வந்து குக்கரில் வேக வைக்கிறப்போ தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த மசாலாலாம் அரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்து போகிறோம். அதனால் குழம்பு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ அரைச்சதையும் இது கூட சேர்த்திட்டு மிக்ஸியில் தண்ணியும் இது கூட சேர்த்திருங்க. அப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுங்கிறத பார்த்துட்டு அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸியில் தண்ணி இப்போ விட்டுருக்கலாம். தண்ணி நிறையா விட வேண்டாம், அப்புறம் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் இருக்காது. கரெக்டாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கணும். ஆற பொட்டுக்கல்ல அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால கெட்டிப்படும். இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்.
இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இடியாப்ப மாவு புழிஞ்சிக்கலாம். நான் வந்து முறுக்கு குழாய் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த சன்னமா இதில் தான் இன்றைக்கி பிழிஞ்சு எடுக்க போகிறேன் நான். நீங்கள் இடியாப்ப குழல் இருந்தால் அதில் கூட பிழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை போட்டுட்டு நல்லா பிழிஞ்சிக்கலாம். இப்படி கையில் நல்லா ஒரு கொஞ்சம் உருண்டை பண்ணி எடுத்து அந்த குழலில் போட்டுட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா கொஞ்சம் கூட இதே இல்லாமல் பூ மாதிரி நல்லா பிழிஞ்சு வருது. மாவு இந்த மாதிரி வந்தால் தான் இடியாப்பம் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் துணி போட்டு நான் செய்கிறேன். உங்கள்கிட்ட இடியாப்பம் வேக வைக்கிற பாத்திரம் இருந்தாலும் அதை கூட செஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா 2 தட்டுலையும் நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி ஏற்கனவே இட்லி பானையில் ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இடியாப்பம் பிழிஞ்சதெல்லாம் இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு தட்டுலையும் பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வருது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 6 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ரொம்பவும் வெந்துட்டால் அப்புறம் எல்லாம் பிஞ்சு போயிடும். இப்போ மூடி வச்சிடலாம், இது வேகட்டும். இப்போது குழம்பும் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ரெண்டும் ஒரே மாதிரி வெந்துக்கிட்டு இருக்குது. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கரெக்டாக ரெண்டையும் இப்படி செஞ்சிட்டோம்னா ஒரே டைமில் ஒரு சீக்கிரமாக வேலை ஆயிடும் நம்மளுக்கு. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. சூப்பராக நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு, குருமா. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக வெஜ் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதே டைமில் நம்மளோட இடியாப்பமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வெந்து வந்திருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். சூப்பராக நம்மளுக்கு நல்ல இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.